டிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருக்கா, டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்க போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒரு நிருபர் டிஎம்கே எம்பி கனிமொழி சோமு அவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வானதி அக்கா இருக்காங்களே, வானதி அக்கா கிட்டையும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. வானதி அக்காவும் என்ன சொல்லியிருக்காங்க, கனிமொழி சோமு சொன்ன அதே டயலாக இவங்களும் சொல்லியிருக்காங்க. அரசியலில் நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற சேம் டயலாகு. அது சரி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி டிஎம்கேவோடு கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு எழுப்பிய கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் அது சம்மந்தமாக முடிவெடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? டிஎம்கேவோட கூட்டணியா? சனாதன தர்மத்தை மூச்சுக்கு 300 தடவை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க டிஎம்கே. அந்த டிஎம்கேவோட பாஜக கூட்டணி வைக்குமா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கலை நயினார். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் அது சம்மந்தமாக முடிவெடுப்போம் அப்படின்னு தான் பல்டி அடித்தார். அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ வானதி அக்காவுடைய பேச்சை கேட்டோன்னே, டயலாகை கேட்டோன்னே அந்த டவுட்டு இன்னும் வலிமையாகுது. தொகுதி மறுவரையறை சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்காங்க. FCRA 2.0வும் கொண்டு வர இருக்காங்க. இப்போ டிஎம்கே மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை எதிர்த்து தான் ஓட்டு போடுவாங்க. என்னடா கூட்டணின்னு சொன்ன, மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ எப்படி கூட்டணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. டிஎம்கே சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. ஒரு பக்கம் அது நடந்துக்கு இருக்கும், இந்த பக்கம் வழக்கம் போல் டிஎம்கே மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கு இருப்பாங்க. டிஎம்கே உடைய அந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் பாஜக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட்டணி கன்ஃபார்மு. அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை திருச்சி சிவா சந்திச்சிருந்தார்ல, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையுடைய ஒரு அங்கம் தான் அந்த மீட்டிங்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் டின்னர் கொடுத்து 3 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக கூட செய்திகள் வந்துச்சு. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டிருச்சுன்னா டிஎம்கே மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தானே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. கூட்டணி மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். தமிழக பாஜக முக்கிய புள்ளிகள் யார்கிட்ட மாற்றாங்களோ இல்லையோ, அண்ணாமலை ஆதரவாளர்கள்ட்ட டெஃபினட்டாக மாட்டுவாங்க. ஏன்னா நயினார் கும்பல் தான் அண்ணாமலைக்கும் டிஎம்கேக்கும் தொடர்பு இருக்குது. டிஎம்கே கிட்ட காசை வாங்கிட்டு தான் 2024 கூட்டணியை உடைச்சார அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பொய்யை பரப்புகிறாங்க. இப்படியெல்லாம் பொய்யை பரப்பிட்டு இதே நயினார் கும்பல் டிஎம்கேவோடு கூட்டணி வச்சு நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன் அப்படின்லாம் பாட்டை பாடினா வாலண்டியர்ஸ் சும்மாவா விடுவாங்க? சமூக வலைதளத்தில் போட்டு கிழிச்சிருவாங்க. அப்படி தான் நடக்கும்னு எனக்கு தோணுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.